மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தொடர்ந்து 250 நாட்களாக உணவு வழங்கி வரும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் அவர்களின் உறவினர்களுக்கு தொடர்ந்து 250வது நாளாக உணவு வழங்கி பசிப்பிணி போக்கி வருகிறது. மதுரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை எனும் தொண்டு நிறுவனம் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கும் அவர்களின் உறவினர்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது. இந்த அறக்கட்டளை இதுவரை 2.5 லட்சம் பேருக்கு உணவளித்துள்ள நட்சத்திர நண்பர்கள் அமைப்பின் நிறுவனர் சார்குரு தலைமையில் ஏராளமான சமூக சேவைகளை தினந்தோறும் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நோயாளிகளுடன் தங்கியிருந்து கவனித்து வரும் காப்பாளர்கள் தினமும் 1000 பேருக்கு விலையில்லா உணவு, குடிநீர் மற்றும் பழ வகைகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். இதனால் இதுவரை 2.5 லட்சம் பேர்கள் பயனடைந்துள்ளனர். நட்சத்திர நண்பர்கள் அமைப்பின் நிறுவனர் ஸ்டார்குரு தலைமையில் நடைபெற்ற 250வது நாள் விழாவில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டோருக்கு விலையில்லா உணவு, குடிநீர், பழ வகைகள் வழங்கும் நிகழ்வை மதுரை மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி ஜஸ்டின் பிரபாகரன் துவக்கி வைத்தார். சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் முத்துக்குமார் உட்பட நட்சத்திர நண்பர்கள் அமைப்பின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து நட்சத்திரம் நண்பர்கள் அமைப்பின் நிறுவனர் சார்குரு கூறும் பொழுது, இன்று நமது நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக 250வது நாள், அதாவது தினமும் நம்ம 1000 பேருக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம். சொந்த நம்மளுடைய ப்ரிப்பரேஷனே பண்ணி நாங்களே ஆக்கி நாங்களே செக் பண்ணி டெய்லி அங்க உள்ள நோயாளிகளுக்கும் சரி பார்வையாளர்களுக்கும் சரி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா அவங்களால அங்க ஃபுட்டு ஆக்கி கொண்டு வர முடியாத உறவினர்கள், உணவு கொடுத்து வாங்க முடியாதவர்களுக்கு ரொம்ப இது பயனுள்ளதா இருக்குது. இது எங்களுடைய முதல் படி வந்து ஒரு 1000 நாட்கள் நாங்க முதல் ஸ்டெப்பு. அதோட வெற்றிகரமாக இன்னைக்கு நாங்க 250 நாள் முடித்திருக்கிறோம். இன்னும் இது தொடரும், மேலும் தொடரும். இது போக பல பணிகள் நாங்க மதுரை மக்களுக்கு பண்ணி கொண்டிருக்கிறோம். அரசு ராஜாஜி மருத்துவமனையில வந்து ரொம்ப, அதாவது இந்த இடத்த நான் தேர்ந்தெடுக்க முக்கியமான காரணம், அவர்களால் உணவு வாங்க முடியாத ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அவர்களால் உணவு கொண்டு வரவும் முடியல வீட்டில இருந்து, உறவினர்களை சேர்த்து விட்டுட்டு. அதனால ரொம்ப பயனுள்ளதாக இது இருக்கிறது. இது மேலும் நாங்க தொடர்ந்து இந்த சேவையை தொடர்ந்து கொண்டே நீடிக்கும். நிறைய பேர் நிறைய சமூக பணிகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனா நீங்க இந்த உணவு கொடுக்கணுங்கிறது அந்த எண்ணம் எப்படி? பசி ஒரு மனிதனுக்கு வந்து முதல் எதிரி. அது வந்து அதுவும் அரசு மருத்துவமனையில வந்து ஆல்ரெடி அவங்க உறவினர்களை சேர்த்து விட்டுட்டு ரொம்ப பிரச்சனையில அவங்க அம்மாவையோ அப்பாவையோ அண்ணனையோ தங்கச்சியோ சேர்த்து விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. வீட்டுல இருந்து உணவும் கொண்டு வர முடியல. மதுரை சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல இருந்து எவ்வளவோ பேர் இங்க வந்து இருக்கிறாங்க. அவங்களால உணவு கொண்டு வர முடியல. பணம் இருந்தும் உணவு கொண்டு வர முடியாதவங்க இருக்காங்க. பணம் இல்லாதவங்களும் சில விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பணி. பணியிலே சிறப்பான பணி எதுன்னு கேட்டீங்கன்னா உணவு கொடுக்குற பணி தான், நம்ம அன்னதான பணி தான். அதை விட சிறப்பான பணி எதுவும் இல்லை. வைகை தாமரை அடிக்கடி வந்து இந்த ஆகாய தாமரை வந்து அடைச்சி அந்த வைகை நகரில் தண்ணீர் ஃபுல்லாக வெளியேறது தொடர்ந்து அந்த பணியை செஞ்சுட்டு வரீங்க. இப்போ அது இது குறித்து நீங்கள் சொல்லுங்கள். வைகையில வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம், மனிதனுடைய நாகரிகம் தோன்றியது ஒரு நதி தான். அது ஒரு முக்கிய அடிப்படை காரணம். நீர்ன்றது இன்றைக்கு பூமியில இல்லைன்னா உயிரினங்கள் வாழவே முடியாது. அதனால இன்னைக்கு நம்மளுடைய வைகை நதியை வந்து அவ்வளவு அசுத்தம், குப்பைகள், கழிவுகள் எல்லாம் கலந்திருக்கு. ஒரு தனி மனிதனாக கடந்த 10 மாதமாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஆகாய தாமரை, படித்துறை, கருவேலை செடிகள், நீர் வரத்துக்கு எந்த தடைகள் இல்லாம அதை போக்குவரத்துக்கு எல்லா வேலையும் நான் ஒரு தனி மனிதனா இன்றும் இப்பவும் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சிறுமை பணி கேமராவை சுற்றி போட்டிருக்கிறேன். யாரும் கழிவோ குப்பைகளோ கொட்டக்கூடாதுன்னு. இது நான் கடைசி வரை போராடி கொண்டே இருப்பேன். மக்களுக்காக இந்த நீர் வேணும். எதிர்காலத்தில் எல்லாம் கிடைத்துவிடும். நீர் இருந்தால் வாழ முடியாது இந்த உலகத்துல. அதனால நீர் முக்கியமான ஒரு விஷயம். அது மக்கள் கருத வேண்டும். மக்களுக்கும் விழிப்புணர்வு வேண்டும். பசி நீர் நீங்க ரெண்டும் கையில் எடுத்துருக்கீங்க. இது தாண்டி உங்களுடைய திட்டங்கள் மக்களுக்காக தான். மக்கள் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்க. மக்களுக்கு என்ன தேவை, எதிர்காலத்தில் அடிப்படை தேவையோ அது என்னால முடிந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனாக நான் போராடி மக்களுக்கு சேர வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் நான் சேர்த்து. வெற்றி பெற்றிருக்கேன்னு இல்ல அப்படியெல்லாம் வெற்றிக்கு தோல்வின்றது ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு சேவையா தான் நான் கருதுறேன். இதுல வெற்றி தோல்வியில எதுவுமே கிடையாது. என்னுடைய சேவைகள் தொடரணும். இல்லாத மக்களுக்கு செய்யணும். எதிர்காலத்துல குடிநீர் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு 10-15 வருஷம் கழிச்சு போனா குடிநீர் நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டியது இருக்கு. அதுக்காகவும் எதிர்கால மக்களுக்காகவும் நான் சேவை செய்கிறேன். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.